மிஸ்டர் சுமார் மூஞ்சி குமார்களா, அப்பா டக்கர்களா, அப்பாவிகளா, மை டியர் மாப்பிள்ளைகளா, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எப்படி திருமணத்திற்கு ஒரு பொண்ணை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. நீங்க உங்களுடைய லைஃப்ல பல பேரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பல பேர் கூட பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம், டிராவல் பண்ணியிருக்கலாம், பல பட்டாம்பூச்சிகள்லாம் பறந்திருக்கலாம், அது எல்லாமே ஓகே. பட் இந்த ஸ்டேஜ் எப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் யார் கூட நீங்க கரெக்டா லைஃப் எண்டு வரைக்கும் டிராவல் ஆக போறீங்க அப்படின்றது தான் இந்த டைம். எல்லா கோட்டையும் அழைச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஜோஷியரை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னருடைய நட்சத்திரம் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஜோசியத்தில் போனீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்குலாம் அதில் ஜோசியத்துல எல்லாம் நீங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வர கிளைண்ட்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் எல்லாமே பேசுகிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுப்போம். அந்த சப்ஜெக்டில் மினிமம் மார்க்கு 35 or 40 எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு மூவ் ஆகிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்டு, படிப்பு, வேலை, இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து 40% உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா, டக்குன்னு நீங்கள் ஓகே சொல்லிடுங்க. மேக் ஷூர் உங்களுடைய ஜாதகம் 70 to 80% ஓகேவா இருக்கிற பட்சத்தில் தாராளமாக ஓகே சொல்லுங்கள் தம்பிங்களா. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, அது எதையுமே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பொண்ணு 40% ஜாதகம் 70 to 80% இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஓகே சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இல்லைன்னா கூட ஒரு 5 years கழிச்சு நமக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஃபேக்ட், இதுதான் நிஜம். முக்கியமாக பேரண்ட்ஸ், அம்மா அப்பா அந்த பொண்ணு வீட்டில் என்ன போடுவாங்க, என்ன நகை நட்டு போடுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு 40% ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ஜாதகம் ஜோஷியம் பொண்ணு 40%லாம் இருக்கக்கூடாது, 100% தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ காலத்துக்கும் எல்லா மேட்ரிமோனிலையும் பணம் கட்டி பதிவு பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம என்ன பதிவு சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு பொண்ணு சைடில் எல்லாமே ஓகே, ஒரு 40% ஓகேவா இருந்தாலும் ஜாதகம் சைடில் 60 to 70% உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா தாராளமாக பண்ணி முடிங்க. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்க போகிறீங்க, பார்த்த உடனேயே உங்களுக்கு கண்டிப்பாக 90% 80% பிடிக்காது. ஏன்னா உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ஒரு டேட்டா நமக்கு இந்த மாதிரி தான் ஒய்ஃப் வரணும் அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும். அதோட நீங்கள் பார்க்க போகிற பொண்ணை கம்பேர் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லைனா பிளாக்காக இருக்கலாம், ஜென்ரலாக குண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸை வச்சு தயவு செஞ்சு யாருமே ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன் பொண்ணு 40% ஜாதகம் ஒரு 60-70% ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலைன்னா கூட அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ரெண்டாவது, உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கலாம். சப்போஸ் இப்போ குண்டா இருந்தாங்க அப்படின்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டங்கள் வைஸ் வர்சாவா ஈஸியாக மேட்ச் ஆகிடும். அதுக்காக சொல்கிறோம். ஒரு 5 yearsக்கு அப்புறம் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு நல்ல கப்புள்ஸாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது.